नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு பகவத்கீதை எளிமையா கற்று எளிதாக பயிற்சி செய்யலாம். ஸ்ரீல பிரபுபாடைய விளக்கத்தோட ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். பகவத்கீதை உண்மையுருவில் இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்துல 27 மற்றும் 28 இரண்டு ஸ்லோகங்களை படிக்க இருக்கிறோம். இந்த ரெண்டு ஸ்லோகம் என்ன சொல்லுது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன, நடைமுறையில எப்படி பயிற்சி பண்ண போறோம். தன் சமிக்ஷய சகௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டோ விசீதன்னிதம் அப்ரவீத். When the son of Kundi, Arjuna, saw all these different grades of friends and relatives, he became overwhelmed with compassion and spoke thus. Arjuna Vacha Drishtve Swajanam Krishna Yuyutsvam Samapastitam Shidanti Mama Gatrani Mugam Cha Parishushati. Arjuna said, my dear Krishna, seeing my friends and relatives present before me in such a fighting spirit, I feel the limbs of my body quivering and my mouth drying up. சரி, இந்த மாதிரி குருக்ஷேத்திர போர்க்காலத்துல ரெண்டு படைகளுக்கு நடுவுல ரதத்தை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் பகவான் கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த மாதிரி பீஷ்மர் துரோணர் எல்லாம் வந்திருக்காங்க, சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பகவான் காமிச்சு கொடுக்குறாரு யாரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அர்ஜுனன் இரண்டு படைகளுக்கு நடுவுல தேர் போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த யுத்தத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாக்குறாரு. எல்லாருமே உறவினர்கள், நண்பர்கள், மாமன்மார்கள், மாமனார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியன்மார்கள். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு படைக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிப்பாட்டினோடனே இவங்களெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு இவங்க கூடயா நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி அவர் மன கலக்கமாயி மன குழப்பமாயி அவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த 28ஆம் ஸ்லோகத்துல இருந்து இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் அர்ஜுனன் இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன், இது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வாதிடுறார், ஆர்கியூ பண்றார். இந்த 28ஆம் ஸ்லோகத்துல இருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அர்ஜுனன் தான் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்லோகங்கள், 18ல இருந்து 20 ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் பேசுறாருங்கிறது வாதாடுறார். இந்த யுத்தம் பண்ணக்கூடாது, இது வேண்டாம், இது சரியில்லை, இது தர்மம் ஆகாதுன்னு அர்ஜுனன் தன் தரப்புல இருந்து வாதாடுறாரு பகவான் கிருஷ்ணர்கிட்ட. அர்ஜுனுடைய வாதாடுறதுல அவர் இந்த யுத்தம் வேண்டான்னு சொல்றதுக்கான முதல் காரணம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, ஸ்வஜனா என்னுடைய ஜனங்கள். இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இந்த யுத்தம் வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்ஜுனனோட 5 காரணம் சொல்றார். இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, அது தேவையில்லாத ஒண்ணு, அதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வாதிடுறார், ஆர்கியூ பண்றார். அதுக்கு ஒரு 5 காரணம், 5 ரீசன். அதுல முதல் காரணம் அர்ஜுனன் சொல்றது, இவங்க எல்லாம் என்னுடைய ஜனங்க. ஸ்வஜனா, ஸ்வஜனா மீன்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை ரிலேட்டிவ்ஸ். ச ஜனா, ஜனானா ஜனங்கள், ச ஜனானா என்னுடைய ஜனங்கள். கிருஷ்ணா திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா,
கிருஷ்ணா திருஷ்வேமம் ஸ்வஜனம், என்னுடைய ஜனங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா என்னுடைய ஜனங்களை பார்த்ததுக்கு அப்புறம் திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுத்ஸ்வம் சமுபஸ்திதம், அவரால் இந்த யுத்த பூமியில நிக்க முடியல. என்ன ஆயிடுச்சு அர்ஜுனனுக்கு? அவங்களுடைய ஜனங்களை பார்த்த உடனே யாரெல்லாம் அவர் கூட சண்டை போட வந்திருக்காரு, அந்த சண்டை போடுற உற்சாகத்துல வந்திருக்காரு, அவங்கள பார்த்த உடனே அர்ஜுனுடைய உடல் நடுங்குது. உடல நடுங்குது, வாய் உலர்ந்து விட்டது, தொண்டையெல்லாம் அடைக்குது. இது என்ன அறிகுறினா, சில நேரம் நமக்கு இது ஏற்படும். நமக்கு ஏதாவது பயம் வரும்போதோ இல்ல ஒரு கவலை ஏற்படும் போதோ உடல்ல நடுக்கம் ஏற்படும். ஏதாவது ஒரு கவலை, பதட்டம். அந்த பதட்டமா, ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? சிலப்போ கோபம் வரும்போது, கோபம் வரும், உதடெல்லாம் துடிக்கும், கோபம் உதடு துடிக்கும், புருவம் துடிக்கும், கண்ணெல்லாம் அப்படி ஷெவரிங் ஆகும், உடம்பெல்லாம் நடுங்கும். கோபம் வரும்போது, கவலை வரும்போது, பதட்டம் வரும்போது இந்த உடல்ல நடுக்கம் ஏற்படும். இப்ப அர்ஜுனனுக்கு உடல் நடுக்கம் ஏற்படுது, தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, அப்படியே தொண்டை அடைக்குது. துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, துக்கம் தொண்டை அடைத்தது. அதுதான் அர்ஜுனனுக்கு நடக்குது. அர்ஜுனனுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, உடல் எல்லாம் நடுங்குது. இவங்கெல்லாம் என் ஜனங்களா இருக்காங்களே, இவங்களோடு நான் சண்டை போடணுமா? என்னுடைய மாமன்மார்கள், மைத்துனர்கள், இவங்களோடு சண்டை போடணுமா? அப்ப பொருளுரையில பிரபா ரொம்ப அழகா எழுதுறாரு. இது ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான கருணை, கருணை குணம். ஒரு வைஷ்ணவருக்கான கருணை குணம் என்னன்னா, ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட 33 கோடி தேவி தேவர் இருக்கிற குணங்கள்லாம் தானா தோன்றி விடும்னு சாஸ்திர பாகவதம் சொல்லுது. யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதேசுரா ஹராவ பக்தச குதோ மகாத்முனா மனரசதாவத பகி. பகவானுடைய தூய பக்தர்கிட்ட, பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு தூய பக்தர்கிட்ட 33 கோடி தேவி தேவர்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம்லாம் இருக்கோ அது தானா தோன்றிடும். பக்தர் அல்லாதவங்க எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் மனம் ரதம்ங்கிற குதிரையில அவங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு பாகவதம் சொல்லுது. அப்ப அர்ஜுனன் ஒரு கிருஷ்ண பக்தரும் வைஷ்ணவரும் பகவானுக்கு பிரியமான பக்தனுமா இருக்கிறதுனால இயல்பாவே அர்ஜுனனுக்கு கருணை குணம் இருக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு தெரியல எங்க கருணை காமிக்கணும், எங்க கருணை காமிக்க கூடாது. அதுதான் பின்னாடி பகவான் அதை சொல்லுவார். அதாவது இந்த ஸ்லோகத்துல இருந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் 5 காரணங்களை சொல்லி இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அதுல ஒன்று ஸ்வஜனா, என்னுடைய ஜனங்க, என் உறவினர்கள், என் நண்பர்கள், நான் கொல்ல மாட்டேன், ஒரு காரணம். ரெண்டாவது, இவங்களை கொண்டுட்டா எனக்கு சந்தோஷம் போயிடும், நான் அனுபவிக்க முடியாது, இவங்களை கொண்டுட்டு ராஜ்யம் கிடைச்சாலும் என்ன பிரயோஜனம், எனக்கு சந்தோஷம் இருக்காது. மூணாவது, பாவமே சேரும், அவங்க வேணா பாவிகளா இருந்துட்டு போகட்டும், அந்த பாவிகளை கொண்டு நாமே பாவத்தை சேர்த்துக்கணும், பாவமே சேரும். நான்காவது, குல தர்மம் குல நாசமாயிடும், குல தர்மம் எல்லாம் போயிடும். அஞ்சாவது, தேவையற்ற இரக்கம், கருணை. ஒரு குழப்பம் வந்துருச்சு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, ஒரு இந்த இரக்கத்தினால் விளைந்த குழப்பம். இந்த 5 காரணங்களை சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தம் கூடாது என்று நிராகரிக்கிறார். என்னுடைய ஜனங்க, என் உறவினர்கள், நண்பர்கள், எனக்கு இந்த யுத்தம் சந்தோஷம் தராது, அப்படியே ராஜ்யம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் இருக்கும், இவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. மூணாவது, எனக்கு பாவமே சேரும், அவங்க வேணா பாவியில இருந்து போட்டு அந்த பாவிகளுக்கு நாமே பாவத்தை சேர்த்துக்கணும், பாவமே சேரும். நான்காவது, குல தர்மம் குல நாசமாயிடும், குல தர்மம் போயிடும். அஞ்சாவது, தேவையற்ற இரக்கத்தினால் விளைந்த குழப்பம். இந்த 5 காரணங்களை அர்ஜுனன் சொல்லி இந்த யுத்தம் வேணான்னு நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த 5 காரணங்களையும் பகவான் தகர்த்து விடுவார். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல, 2ஆம் அத்தியாயத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் சொன்ன 5 காரணங்களையும் பகவான் தகர்த்து எரிஞ்சிட்டார். அது நம்ம பின்னாடி 2ஆம் அத்தியாயத்துல படிப்போம். அதனால ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இரக்கம் இருக்கலாம், கருணை இருக்கலாம், ஆனா எங்க கருணை இருக்க வேண்டும், எங்க இரக்கம் வேணும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன் இப்ப இறக்கப்படுறாரு இல்லையா? என்ன இறக்கப்படுறாரு? இவங்களெல்லாம் கொல்லணுமா, நான் ஒரு கிருஷ்ண பக்தனா இருக்கனே, நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அர்ஜுனுடைய தர்மம் யுத்தம் செய்யும், சத்திரியனுடைய தர்மம். அப்போ அதர்மத்தின் பக்கம் போறவங்க, பொதுமக்களுக்கு தொந்தரவு விளைவிக்கிறவங்கள தண்டிக்க வேண்டிய சத்திரியனுடைய கடமை.
அப்ப அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பக்தியை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு தன் கடமையில இருந்து விலகிடலான்னு பாக்குறாரு. அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணி ஒரு சாதுவாவே இருந்துட்டு போறேன். இந்த காட்டுல வந்து நான் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய முனிவர்களுடைய சங்கம் கிடைச்சது. பகவான் அடிக்கடி என்ன பார்க்க வர்றாரு. எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ராஜ்யம் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு இந்த கிருஷ்ண பக்திய கிருஷ்ண உணர்வை சாதகமா வச்சுட்டு தன் கடமையிலிருந்து பின்வாங்கலாம்னு அர்ஜுன் நினைக்கிறார். ஆனா அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல கிருஷ்ணா அதை பிரேக் பண்ணிடுவார், அதையும் உடைச்சிருவார். எங்க இறக்கம் காமிக்கணும், எங்க கருணை காமிக்கணும்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சத்சங்கத்துல நிறைய மாதாஜிகள் எல்லாம் வந்திருக்காங்க. பிரபுஜி, கிரகஸ்தர்கள் பிரபுஜி மாதாஜி எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கலாம், நான் கிருஷ்ண பக்தரா இருக்கேன், நான் ஏன் என் குழந்தைகிட்ட கோவப்படணும், ஏன் என் குழந்தைய திட்டணும், அவனை திட்டாம கோவப்படாம நான் வளர்க்கணும்னு நினைச்சா அந்த குழந்தை தவறு செஞ்சா நான் திட்டணும், இந்த குழந்தை தவறு பண்ணா கண்டிக்கணும். அம்மா அப்பாவுடைய கடமை என்னது? தாய் தந்தையருடைய கடமை குழந்தைகள் தவறு செய்யும்போது கண்டிக்கணும். நான் வந்து கிருஷ்ண பக்தரா இருக்கேன், குழந்தைகளை திட்ட மாட்டேன், கண்டிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா அந்த குழந்தைகள் மேலும் மேலும் தவறு செய்வாங்க. அப்ப எந்த இடத்துல கண்டிக்க வேண்டும், எந்த இடத்துல அன்பு காட்ட வேண்டும் இருக்கு இல்லையா? தவறு செய்தால் தண்டிக்கணும், கண்டிக்க வேண்டும். அப்ப அங்க கடமை உணர்வு இருக்கு. சில நேரம் நம்ம ஒரு சில பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, பிரபு நான் கிருஷ்ண பக்தரா இருக்கேன், நான் ஆபீஸ்ல போய் நான் வந்து என்ன பண்றது, நான் ஆபீஸ்ல வந்து வேலை செய்யும் போது யாராவது தப்பு செஞ்சா நான் கண்டுக்காம விட்டுறலாமா, சரி நமக்கு ஏண்டா வம்பு இருந்துடலாமா? நோ, நான் கிருஷ்ண பக்தரா இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அலுவலகத்துல மேலதிகாரி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார். அப்ப எனக்கு அலுவலகத்துல மேலதிகாரி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கும் போது நான் அலுவலகத்துல இந்த பொறுப்பை செய்யணும். எனக்கு கீழே உள்ளவங்க தவறு செய்யும் போது நான் கண்டிக்கணும். அவங்கள வந்து கண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஓ, என்னுடைய மேலதிகாரி வந்து கிருஷ்ண பக்தரா இருக்காரு, அதனால என்ன ஒண்ணும் கேட்க மாட்டாரு அப்படின்னு நான் தப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி மேலதிகாரி என்ன நினைக்க கூடாது, ஓ இவர் கிருஷ்ண பக்தரா இருக்காரு, அதனால யார் என்ன பண்ணாலும் தப்பு பண்ண கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ அந்த இடத்துல நம்முடைய கடமை, நம்முடைய டியூட்டி, அந்த வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அதே சமயம் கீழே கீழே இருக்கிறவங்க தவறு பண்ணா அவங்க கண்டிக்காம இருக்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்னுடைய கடமையை நான் ஆற்ற வேண்டும். அதே சமயத்துல அந்த கடமை கிருஷ்ண உணர்வை பாதிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கும். கிருஷ்ண பக்தா மீன் தக்ஷா இஸ் எக்ஸ்பர்ட். எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவரா இருக்க வேண்டும் ஒரு கிருஷ்ண பக்தர். அதனால இங்க நமக்கு இன்னைக்கு பாடம் என்னது? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். அர்ஜுனன் வந்து தன் உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்த உடனே இவங்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப இது வந்து உடல் சார்ந்த கருத்து. ஆத்மாவை விட்டுட்டு உடலை பாக்குறாரு. இதுதான் நம்ம பின்னாடி இன்னும் விவரமா படிப்போம். ஏன் அர்ஜுனன் இந்த வந்து இந்த 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 அர்ஜுனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பகவான் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பின்னாடி படிப்போம். அப்ப இதுல முக்கியமான பாடம், நண்பர்கள் உறவினர்கள் இவங்க தற்காலிகமானவங்க, ஆத்மா தான் நிரந்தரமானது. அப்போ நாம மத்தவங்க செய்யற உதவி, இன்னைக்கு முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம மத்தவங்க செய்யற முக்கியமான உதவி வந்து கிருஷ்ண உணர்வை கொடுக்கறது தான். நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அவங்க உடலுக்காக கவலைப்பட்டா அந்த உடலுக்காக சேவை செய்து எந்த பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் உண்டு, அது தற்காலிகமானது தான். சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு கொடுத்தது, தங்க இடம் கொடுத்தது, மருத்துவ செலவு பண்ணி, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணும்? அந்த ஆன்மாவுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுப்பதான் ரொம்ப முக்கியம். அப்ப அர்ஜுனன் உடலை பார்க்கிற, ஆத்மாவை மறந்துட்டார். இதுதான் அறியாமை. அர்ஜுனன் ஆத்மாவை மறந்துட்டு உடலை பத்தி பாக்குறாரு, உடல் உடல் பார்வையில பாக்குறாரு. நான் இந்த உடல் நினைச்சிட்டாரு. இதுதான் அறியாமை. இதுதான் முதல் பாடம் பகவத்கீதையில. ரைட். ரெண்டாவது, எங்க கருணை கொள்ள வேண்டும், எங்க நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இருக்கணும், கருணை கொள்ள வேண்டிய இடத்துல கருணை கொள்ளணும். கிருஷ்ண உணர்வை காரணமா வச்சுக்கிட்டு நான் என் கடமையை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கிருஷ்ண பக்தி பண்றதுனால என் மனைவி பார்த்துக்க மாட்டேன். ஒரு கணவர் கிருஷ்ண பக்தரா இருக்காரு, நான் மனைவி பார்த்துக்க மாட்டேன், அது வந்து பௌதிக வாழ்க்கை அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனைவி கிருஷ்ண பக்தரா இருக்காங்க, நான் கணவரை பார்த்துக்க மாட்டேன், அது பௌதிக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. அப்ப அங்க ஒரு கடமை உண்டு, அந்த கடமையை செய்ய வேண்டும். அதன் மூலமா கிருஷ்ண உணர்வை பின்பற்ற வேண்டும். அந்த கடமை கிருஷ்ண உணர்வை பாதிக்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வுங்கிற பேர்ல கடமை தவறக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்கு. நான் கொண்ட கடமையிலிருந்து பின்வாங்க கூடாது, கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும். கிருஷ்ண உணர்வை பின்பற்றன்னு சொல்லி கடமையிலிருந்து தவறக்கூடாது. அப்ப அதை பேலன்ஸ் பண்ணணும். ரைட். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.